ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோல்ட் ரியாக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்காதீங்க, இல்லைனா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் உள்ளே வந்து பாருங்கள், இல்லைனா 5 செகண்டு 10 செகண்டு வேண்டாம். நம்ம இது லீவ் டைமில் அப்லோட் பண்ணுறதுனால படிக்கணும்னு நினைக்கிறவங்கள இப்போவே படிச்சுருங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிளான் 12th பற்றி என்னன்றதை நம்ம போடுவோம், ஓகேங்களா? ஓகே, வாங்க கான்வர்சேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன நடத்துகிறோன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சார் நீங்கள் எதுவும் சொல்லலையே சார். நேற்று நான் கோல்ட் ரியாக்ஷன் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். எவனா ஒருத்தனா படிச்சுட்டு இருந்தீங்களாடா? எந்திரிங்கடா மேலே. டே தம்பி, எந்திரி. கடைசி பெஞ்சில் இருக்க லாஸ்ட் கார்னர் போய் எந்திரா. சொன்னா இல்லையா? கோல்ட் ரியாக்ஷன் பார்த்துட்டு சொல்லி படித்தாடா? படிக்கலை சார். அப்புறம் ஏன்டா வர? ஏன் வர? உக்காடுறா தண்டா. இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், அதை பார்த்து ஒழுங்காக கற்றுக்குங்க. நாளைக்கு இதை டெஸ்ட்டும் வைப்பேன், ஓகேங்களா? எழுதி காட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு தொலைச்சி. வியூவர்ஸ், நம்ம மாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கோல்ட் ரியாக்ஷன் சொல்லித்தரேன்ருக்காரு. வாங்க ஒன்று ஒன்றா கற்றுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவை பினால், ஓகேங்களா? பினால்னால் நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், கைக்கு வந்த கலை ஒன்றுமே கிடையாது. ஒரு பென்சின் ரிங் மேலே OH போடணும். என்ன சார் OH மேலேயே போட்டிங்க முதலேன்னு கேட்காதீங்க, கீழே பென்சின் வரும். ஓகே, பினால் ரெடி ஆகிட்டாப்புல. இதை நம்ம உப்பு கூட சேர்க்கணும். நம்ம NaOH அவர் கூட சேர்த்தே ஆகணும். சேர்த்தாகணுமானா சேர்த்து தான் ஆகணும், ஓகேங்களா? இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷன் என்ன இங்கே நடக்க போகுது ஏன்னா சொல்லுங்கள். இந்த H இந்த OH சேர்ந்து என்ன ஆக போகுது? H2O வெளியே போக போகுது. H2O வெளியே போச்சுன்னா இங்கே மேலே ONA. இது வந்துட்டு நேற்று ரைமண்ட் ரியாக்ஷனில் கூட இந்த இது வந்திருக்கும், டவுஸ் ப்ராசஸ்லேயே வந்திருக்கும். இது ஒரு ஈஸியான பாட்டு தான். ONA வரும். இப்போது நம்ம இது கூட என்ன சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரிலப்பா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கணும். இதுக்கு தமிழ் பேர் தெரில, ஆனால் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 400 கெல்வின் 400 கெல்வினில் ஹீட் பண்ணணும். 4 to 7 bar ப்ரெஷர் கொடுத்தே ஆகணும். ஐயோ 7 என்ன எப்படி போட்டு வச்சுட்டேன். 7 bar ப்ரெஷர் கொடுத்தே ஆக வேண்டும், அது கட்டாயம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் கீழே எழுதுகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் காமிச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல ஹைட்ரஜன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க மட்டும் கவனிச்சிக்கோங்க. இப்போ இந்த இதுவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் இடத்த மாற்றிக்கும், ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் தங்களோட இடத்த மாற்றிக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராசஸை கீழே எழுதுகிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ மாற்றினா எப்படி இருக்கும்னு நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். OH இருக்கும் இங்கே, சும்மா எழுதி காட்டுறேன், ஓகேவா? இங்கே NA வரும். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இது கூட தான் ரியாக்ஷனே நடக்க போகுது. இது வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் கூட இப்போது இது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது கூட தான் இப்போ CO2 ஆட் ஆக போகுது. இது கூட தான் இந்த ரியாக்ஷனே நடக்க போகுது, ஓகேங்களா? இப்போ இது என்னன்னா, இது கூட இதை ஆட் பண்ணும்போது இது இந்த இடத்துக்கு வந்துட்டு இது இந்த இடத்துல வந்துடும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இது இந்த H இருக்குது பார்த்தீங்களா, இது NAவோட இடத்துக்கும் NA Hஓட இடத்துக்கும் வந்துடும். இப்போ தான் CO2 ப்ளஸ் ஆகும். நிறைய பேருக்கு இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். இப்போ இது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வெளியெல்லாம் போகாது, எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆகாது, அப்படியே சப்ஸ்டியூஷன், அப்படியே எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் ஆகிடும். OH மேலே இருக்கும் இங்கே, ஓகேங்களா? COONAன்னு இருக்கும். இதுதான் அடுத்து வரதே, ஓகேங்களா? அப்புறம் தான் COONAன்னு வரும். இப்போது இது கூட நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணால், அதாவது அசிடிக் மீடியத்தில் ஆட் பண்ணால், ஹைட்ரலைஸ்னு என்னென்னமோ நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட்டு அசிடிக் மீடியம் கூட தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அது நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போட்டு காட்டுற பாருங்க. ஜஸ்ட் ஒரு H+, ஓகேங்களா? அந்த மீடியத்துக்குள்ளே போட்டோன்னா இந்த எண்ணெயை அடித்து பற்றி விட்டு அந்த இது வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கோம், அவ்வளோதான் கதை. இந்த சாப்டர் க்ளோஸ் ஆச்சா? ஓகே, COOH, அவ்வளோதான். எவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். கோல்பு நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் இது. இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு, டேர்னிங் பாயிண்ட் ஸ்டெப். இதை தான் நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட்டு 5 minutes தான். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை கமெண்ட் விட்டு போங்க. தேங்க்யூ, பை பை.